சொல்லு. உட்கார கூட மூடு இல்லாத தவிக்கிறோம். இன்னும் அரசாங்கத்தில் இது வரைக்கும் எங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க சொல்லுங்க. அவங்களுக்கே நாங்கள் போடணும் ஓட்டு. நாங்கள் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம். நாங்கள் மாம்பழத்துக்கு தான் போடுவோம். ஆமாம், அந்த 1000 ரூபாய் இப்போ தானே வருது எங்களுக்கு. அதுக்கு முன்னே எங்களுக்கு எப்போ வந்தது? அதாவது எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு அந்த காசு வேணாம். எங்களுக்கு அம்மா ஆட்டும் 1000 ரூபாய் எங்களுக்கு வரும். வருஷம்லாம் சாப்பிட முடியுமா? நாங்கள் வருஷம்லாம் சாப்பிட முடியுமா சொல்லு. நாங்கள் 5 செய்வோம், 6 பேர். நாங்கள் போனால் தான் செய்வோம். எங்களுக்கு நாங்கள் உட்காந்து நான் சாப்பிட்றோம் சொல்லுங்க. இன்னைக்கு பிரியாணாக்கா டெய்லிமா கிடைக்குது எங்களுக்கு பிரியா. எங்களுக்கு பிரியா விடவே வேணாம். நிம்மதி இல்ல, நிறுத்த மாட்டேங்கிறாங்க. காசு கொடுத்தாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க செய்வாங்க மாட்டாங்க. ஃப்ரீயா எங்களுக்கு வேணாம், எதுவுமே ஃப்ரீ வேணாம். காசே கொடுத்து போட்டோம். நாங்க இந்த ஐட்டம் ஓட்டு அவங்களுக்கு போடுறோம். 10 ரூபாய் எப்படி பார்த்துட்டீங்க நீங்க? எவ்வளவு பாதிப்பு படுது தெரியுமா இல்லாத மக்கள்னா சொல்லுங்க. இன்னைக்கு எண்ணெய் விற்குது, 1 லிட்டர் எண்ணெய் இன்னைக்கு எவ்வளவு விற்குது? 30 ரூபா நாங்கள் வாங்கினோம் தாழ்ச்சோம். இன்னைக்கு விற்குது. இன்னைக்கு என்ன பண்ண முடியும்? இருக்கிறவங்க வாங்குறோம், இல்லாத மட்டும்னா என்ன பண்ணும்? திமுக சூரியனுக்கு ஓட்டு போட்டேங்க. இந்த ஐட்டம் நான் மாம்பழத்துக்கு தாங்க ஓட்டு போடுவேன். ஏன்னு கேட்டிங்கனாக்கா அவங்க வந்து வன்னியருக்கு உண்டான இடஒதுக்கீடு தரேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஏமாற்றின்னு இருக்கிறாங்க. அதனால் இந்த ஐட்டம் மாம்பழத்தை தான் நான் ஓட்டு போட போகிறேங்க. 12 வயசு, 13 வயசு, 20 வயசு, 40 வயசு. 40 வயசு உள்ளவங்க குடிக்கிறது தப்பு கிடையாது. அவன் இதோ இப்போ காலம் முடிஞ்சு போச்சு, அவன் குடிக்கலாம். இப்போ 12 வயசு 13 வயசு உள்ள குடிச்சு கூட கெட்டு போகுது சுத்தமாகவே. எங்கன்னு நல்லா இருக்குது, எங்க ஏழை பழங்க பாக்குறாங்க. இருக்கு பட்டவங்களுக்கு தான் தள்ளுபடி பண்றாங்க. வாங்குறாங்க 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் 1 கோடி வாங்கிக்கிறான். அப்படிதான் தள்ளுபடி பண்றாங்க. எங்களுக்கு என்ன பண்றாங்க? எங்களுக்கு என்ன தராங்க? நாங்கள் இல்லாத பட்ட கம்மிட்டி நாங்கள் எங்களுக்கு என்ன தராங்க சொல்லுங்க. ஒரு லோன் தராங்களா? லோனு கேட்டா நீ சொத்து வச்சுரா சுதந்திர வச்சுறான்றாங்க. என்கிட்ட இது கிடையாது. எப்படி கொடுத்து இது வந்தாவது சராசரி ஏதோ ஒரு லோனுக்குன்னா எங்களுக்கு பழைக்கிறது ஒரு வழி காட்டுவாங்களான்னு பார்க்குறோம். வேற ஒன்றும் கிடையாது எங்களுக்கு. இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சிக்கா, திமுகவுக்கா, அல்லது வேறு யாராவது வேட்பாளருக்கு போட்ட போகிறீங்களா? ஏன் நீங்கள் ஓட்டை வந்து குறிப்பிட்ட அவர்களுக்கு மட்டும் போட போகிறீங்க? நாங்கள் படிச்சிருக்கோம், படித்து வேலை வாய்ப்பு இல்லை, சும்மா இருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஓட்டு போடுறேன். நான் வந்து இந்த டைம் வந்து மாற்றம் முன்னேற்றத்துக்கோசரம் மாம்பழத்துக்கு ஓட்டு போடலான்னு ஐடியாவோடு இருக்கிறேன். அது இல்லாமல் 10.5 விழுக்காடும் தரவில்லை. தமிழ் அரசு ஏமாற்றிட்டாங்க. அதனால் நாங்கள் எல்லாம் எங்கள் குடும்பம், எங்கள் படித்த இளைஞர் எல்லாமே மாம்பழத்துக்கு எங்கள் மொத்தம் 100 பேர் இருக்கிறோம். பசங்க எல்லாம் எல்லாமே 100 பேரும் மாம்பழத்துக்கு தான் ஓட்டு போடுவோம். நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே பூ கட்டி வியாபாரம் பண்ணுறீங்க? நாங்கள் ஒரு 50 வருஷமாக வியாபாரம் பண்ணிங்கிறோம்பா. இப்போ இருக்க திமுக ஆட்சியில் மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு கிடைக்குதா? எங்களுக்கு கிடைக்கல. அப்போ இந்த தேர்தலில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நாங்கள் வந்து மாம்பழம் தான் போட போகிறோம் போட்டு. இப்போ கள்ளக்குறிச்சி நான் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்தவன். நான் என்னோடய விக்கிரவாண்டி தொகுதி நான் சூரப்பட்டு பஞ்சாயத்து காணை ஒன்றியம் நான் இருக்கிறேன்னா. இப்போ வந்து எனக்கு சின்னையா அன்புமணி ஐயா வந்து சொல்கிற ஒவ்வொரு இதுவுமே மக்களுக்காக போராடுற ஒரே இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி தாங்க. அதுக்காகவே நான் அந்த கட்சிக்காக நான் ரொம்ப இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ கூட கள்ளக்குறிச்சி கள்ளச்சார சம்பவத்தில் பார்த்தீங்க எத்தனை பேர் இறந்தாங்க. இதுக்கு முதல்ல குரல் கொடுத்து யாருங்க? டாக்டர் அன்புமணி ஐயா தான். கண்டிப்பாக பாமகவுக்கு தாங்க ஓட்டு போடுவோம். எங்கள் அப்பா காலத்துலேருந்தே நாங்கள் பாமக ஆளுங்க தான். அவங்க இடஒதுக்கீடுக்காக அவங்க தான் இன்னமும் போராடிட்டு இருக்காங்க. இன்னமும் எங்களுக்கு அந்த 10.5% கிடைக்கல. கிடைக்காம நாங்கள் திராவிட கட்சியை நம்ப மாட்டோம். நான் பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஓட்டு போடுவேன், யாருக்கும் போட மாட்டேன். அதுதான் முக்கியம் எனக்கு. திமுகவை நான் ஓட்டு போட மாட்டேன். அரசியல் எதுவுமே எங்களுக்கு செய்யலை இது வரைக்கும். இந்த விக்கிரவாண்டி தொகுதி வேட்பாளருடைய திமுக வேட்பாளருடைய ஊரை சார்ந்தவங்க. ஊரை ஆமாம், அன்னியூர். நான் திமுக வேட்பாளர் அன்னியூரை சார்ந்த ஆள் தான். அவருக்கு சொந்தக்காரர் தாங்க நான். நீங்கள் இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட அன்னியூரில் எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க? நாங்கள் சுமார் 40 வருஷமாக இருக்கிறேங்க. நீங்கள் இதுக்கு முன்ன தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? திமுக சூரியனுக்கு ஓட்டு போட்டேங்க. இந்த இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? இந்த ஐட்டம் நான் மாம்பழத்தை தாங்க ஓட்டு போடுவேன். ஏன்னு கேட்டிங்கனாக்கா அவங்க வந்து வன்னியருக்கு உண்டான இடஒதுக்கீடு தரேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஏமாற்றின்னு இருக்கிறாங்க. அதனால் இந்த ஐட்டம் மாம்பழத்தை தான் நான் ஓட்டு போட போகிறேங்க. நாங்கள் எங்கள் பகுதியில் இருக்கிறவங்க பூரா பாமகவுக்கு தான் ஓட்டு போடுவோம். மற்றவங்களும் ஓட்டு போடணும் போட சொல்லி எல்லாருமே போட சொல்கிறோம். இந்த ஐட்டம் அவங்களுக்கு இந்த ஐட்டம் நாங்கள் போட சொல்லி எல்லாருமே வேண்டிக்கிறோம். முதல்ல இந்த டாஸ்மார்க் மூடணும், விலைவாசி கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அதான் நம்ம பசங்களுக்கு முன்னே நிம்மதியாக போயிட்டு வர மாதிரி நிம்மதியாக ஒரு ஆட்சி வரணும்.
அதனால தான் எங்களுக்கு முக்கியமாகவே அவங்களுக்கு போட போகிறோம் இந்த ஐட்டம் எல்லாமே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடுன்னு சொல்கிறதுக்கு வேறு ஏதாவது முக்கியமான காரணம் உண்டா? பாட்டாளி மக்கள் கட்சியில் விவசாயத்துக்கு நிறைய திட்டம் இருக்குது. அது இல்லாமல் எல்லா வருஷமும் நெல்நிலை அறிக்கை கொடுக்குறவங்க அவங்க மட்டும்தான். நீர் மேலாண்மை பற்றி மற்ற திமுகவோ அதிமுகவோ யாருக்கும் தெரியல. அன்புமணி ஐயா கொடுக்குற அந்த நீர் மேலாண்மை திட்டங்கள் இவங்க பின்பற்ற மாதிரியும் தெரியல. கண்டிப்பாக இவங்க ஆட்சிக்கு வந்தால் நடக்கும் அது. அதனால் நாங்கள் கண்டிப்பாக பிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவோம். விலைவாசிகள் மோசமாக ஏறுது, எல்லா விலைவாசியுமே. இன்றைக்கி கவர் பாக்கெட் எடுத்தால் அன்றைக்கி 20 ரூபா கவர் பாக்கெட் இன்றைக்கி 30 ரூபா விற்கிது. இந்த ஒயின் ஷாப்பு ஒழிச்சாக்கா நல்லா நாடு நல்லாயிருக்கும். பசங்க நல்லா தெரிஞ்சுட்டு போகணும், நல்லா படிப்பானுவேன். இந்த காதல் போக மாட்டானுவேன். இறந்தவங்க பூரா என்னுடைய பறையர் சமுதாயத்தை சார்ந்தவங்க தான். ஆனால் இதுக்காக யாருமே குரல் கொடுக்கல. குரல் கொடுத்தாலும் சும்மா நாசுக்காக பேசிட்டு போகிறாங்க தவிர, ஆனால் இது மருத்துவர் ஐயா மட்டும்தான் பகிரங்கமாக குரல் கொடுக்குறாரு, மக்களுக்காக எல்லாமே செய்கிறாரு. அதனால் இந்த தடவை வந்து நாங்கள் எங்கள் பறையர் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தடவை பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணன் அன்புமணி அண்ணனுக்கு தான் இந்த தடவை ஓட்டு, என்னால் முடிஞ்ச ஓட்டு நான் வாங்கி கொடுக்க போகிறேன். நம்ம செய்ய போகிறோம், எல்லாம் ஒன்றிணைஞ்சு இளைஞர்களெல்லாம் ஒன்றிணைஞ்சு செய்ய போகிறோம். நேற்று சட்டமன்றத்தில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேங்கிறத அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வன்னியர் சமூகத்தினுடைய இளைஞர்கள் நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க? வன்னியர் சமூகத்துக்கு இடஒதுக்கீடு அவங்க கொடுக்கல அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வன்னியர் சமூக இளைஞர்கள் அந்த திராவிட கட்சிகளை நாங்கள் கண்டிப்பாக புறக்கணிப்போம். எங்களோட எதிர்ப்பு கண்டிப்பாக பலமாக இருக்குங்க. நாங்கள் 10.5 நாங்கள் ரொம்ப நாளாகவே போராடிட்டு இருக்கோம், எங்களுக்கு கிடைக்கல. இளைஞர்கள் எல்லாரோட சார்பாகவுமே இது இளைஞர்களோட கருத்து. இது கண்டிப்பாக 10.5% இடஒதுக்கீடு கொடுக்காத வரைக்கும் நாங்கள் புறக்கணிப்போம். திமுக அதிமுக ரெண்டுமே புறக்கணிக்கிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாங்கள் வெங்கந்தூர் கிராமத்தை சேர்ந்த வாக்காளர் அனைவரும் மாம்பழத்துக்கு தான் ஏகோபித்து ஆதரவு அளிக்கப் போகிறோம், வாக்கும் செலுத்தப் போகிறோம். திமுகவை ஒட்டுமொத்தமாக எங்கள் கிராமத்தை சார்ந்த வாக்காளர் அனைவரும் புறக்கணிக்கின்றோம். புறக்கணிப்பு காரணம் என்னவென்றால், திமுக ஆட்சியில் எந்தவித நன்மையும் இந்த கிராமம் பயன்பெறவில்லை. பொதுவாக பெண்கள் எங்கள் கிராமத்தில் படித்து டிஎன்பிஎஸ்சி படித்து பாஸ் ஆனவர்கள் எந்த அரசு துறையிலும் வேலைக்கு செல்லவில்லை. அதனால் எங்கள் பெண்களுக்கு வேலை இல்லாத ஒரு திண்டாட்டத்தின் காரணமாக வீட்டோடு முடங்கி கிடக்கின்றார்கள். அந்த மனவேதனையாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் வாக்கு செலுத்த புறக்கணிக்கின்றோம். அவராவது ஒரு சாதியால் உருவான கட்சின்னு நீங்கள் எல்லாமே சாதி முத்திரை குத்துறீங்க ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சி மேலே. ஆனால் அனைத்து சாதிக்காகவும் போராடுற ஒரே கட்சி எதுனா பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஐயா. அது கட்சியை படித்து உணர்ந்தவங்களுக்கு தான் அது புரியும். மேலோட்டமாக திராவிட கட்சிகளில் சாதி முத்திரையை குத்தி பாட்டாளி மக்கள் கட்சி சாதிக்கன்னு சொல்லியே மக்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப ஒரு தீய எண்ணத்தை பரப்புகிறாங்க. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் பாடுபடுற ஒரே கட்சி எதுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தான் மட்டும்தான் ஐயா. அப்ப திமுக ஆட்சியில் நிம்மதியே இல்லைங்கிறீங்களா? என்ன பண்றது சொல்லு, உட்கார கூட மூடு இல்லாத தவிக்கிறோம். இன்னும் அரசாங்கத்தில் இது வரைக்கும் எங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க சொல்லுங்க. அவங்களுக்கே நாங்கள் போடணும் ஓட்டு, நாங்கள் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம், நாங்கள் மாம்பழத்துக்கு தான் போடுவோம். ஆமாம் ஆமாம், அது 1000 ரூபாய் இப்போ தானே வருது எங்களுக்கு. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு எப்போ வந்தது? அதாவது எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு அந்த காசு வேணாம். எங்களுக்கு அம்மா ஆட்டும் 1000 ரூபாய் எங்களுக்கு வரும். வருஷம்லாம் சாப்பிட முடியுமா? வருஷம்லாம் சாப்பிட முடியுமா சொல்லு. நாங்கள் 5 சீவோம், 6 பேர் நாங்கள் போனால் தான் சீவணும் எங்களுக்கு. நாங்கள் நைட் உட்காந்து நான் சாப்பிட்றோம் சொல்லுங்க. பிரியா டெய்லி கிடைக்குது எங்களுக்கு பிரியா. எங்களுக்கு பிரியா விடவே வேணாம். நிம்மதி இல்லை, நிறுத்த மாட்டேங்கிறாங்க. காசு கொடுத்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க செய்வாங்க. அந்த ஃப்ரீயா எங்களுக்கு வேணாம், எதுவுமே ஃப்ரீ வேணாம். காசே கொடுத்து போட்டோம். நாங்கள் இந்த ஐட்டம் ஓட்டு அவங்களுக்கு போடுறோம். நல்லா இருக்குது. எங்க ஏழை பழைய பாக்குறாங்க, இருக்கு பட்டவங்களுக்கு தான் தள்ளுபடி பண்றாங்க. வாங்குறாங்க 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் 4 கோடி வாங்கிக்கிறான். அப்படிதான் தள்ளுபடி பண்றாங்க. எங்களுக்கு என்ன பண்றாங்க, எங்களுக்கு என்ன தராங்க? நான் இல்லாத பட்ட கமிட்டி நாங்க, எங்களுக்கு என்ன தராங்க சொல்லுங்க. ஒரு லோன் தராங்களா? லோனு கேட்டா நீ சொத்து வச்சுரா சுதந்திர வச்சுறான்றாங்க. என்கிட்ட இது இதான் எப்படி கொடுத்து இது வந்தாவது சராசரி ஏதோ ஒரு லோனை கீழே எங்களுக்கு பிழைக்கிறது ஒரு வழி காட்டுவாங்களான்னு பார்க்குறோம். இன்றைக்கி ஐயா அன்புமணி அண்ணன் எடுக்கிற ஒவ்வொரு இதுவுமே மக்களுக்கான அரசியல் தாங்க. இந்த தனி நபருக்கான அரசியல் கிடையாது. ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கான அரசியல். அவர் எடுக்கிற ஒவ்வொரு அரசியலும் பார்த்திங்கன்னா மது ஒழிப்பு. எதுக்கு மது ஒழிப்பு?
மக்கள் இன்றைக்கெல்லாம் குடிச்சு எல்லாம் வீணாகிறாங்கல்ல, அவங்களோட சமுதாயத்துக்கு எல்லா சமுதாயத்துக்கும் போராடுறாருங்க. ஒரு சமுதாயம் மட்டுமா குடிக்குது, எல்லா சமுதாயமும் குடிக்கிறாங்க, எல்லா சமுதாயம் வீணாகுது. அதுக்காக தான் ஐயா போராடுறாரு. எடுக்கிற ஒவ்வொரு அறிக்கையுமே சரிங்க, மக்களுக்காக தான் எந்த ஒரு அறிக்கை முதல்ல எந்த அறிவிப்பு வெளியிட்டாலும் மக்களுக்காக தான் அவர் அறிவிக்கிறார். எனக்கு நான் வந்து முதல்ல நான் நினைக்கும் போது இருந்து எல்லாம் சாதிக்கட்சின்னு சொல்ல நானும் அந்த பிம்பத்தில் தாங்க வளர்ந்தேன். ஆனால் போக போக தான் எனக்கு நல்லா புரிஞ்சுது, பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் மக்களுக்கான கட்சி, அனைத்து சமுதாயத்துக்கான கட்சி. மாம்பழத்துக்கு ஏன் வாக்கு போட வேண்டும் என்று எங்களுடைய கிராம பொதுமக்கள் ஏகோபித்த ஒரு முடிவு எடுத்து இருக்கின்றோம் என்றால், இதர சமுதாய மக்களும் நட்பு சமுதாயமும் எங்களோடு சேர்ந்து திமுகவை புறக்கணிக்க வேண்டும் என்று முழுமையாக நாங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோம். ஏனென்றால் திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வு, 2001 தேர்தல் வாக்குறுதியை முழுமையாக செய்யவில்லை. ஒரு சில வாக்குறுதி செய்துவிட்டு முழுமையாக நாங்கள் வாக்குறுதி நிறைவேற்றிவிட்டோம் என்று அமைச்சர் பெருமக்களும் முதல்வரும் தம்பட்டம் அடிப்பது, மக்களை ஏமாற்றுவது, குறிப்பாக பெண்களுக்கு அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்லி பெண்கள் ஓட்டை அபகரிப்பதற்காகவும் அவங்களை ஏமாற்றி ஓட்டு பெற்று வெற்றி பெற்று விடலாம் என்றும் அவர்கள் நினைக்கின்றார்கள். அதற்காகவே நாங்கள் இந்த ஊரில் இருக்கின்ற அனைத்து சமுதாய பொதுமக்களும் திமுகவை புறக்கணித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் மாம்பழ சின்னத்திற்கு வாக்கு செலுத்துவதாக ஒரு முடிவு எடுத்துக்கொண்டோம். 10 ரூபாய் பார்த்துட்டீங்க, நீங்க எவ்வளோ பாதிப்பு படுது தெரியுமா? இல்லாத மக்கள் நான் சொல்லுங்க, இன்னைக்கு எண்ணெய் விற்கிது, 1 லிட்டர் எண்ணெய் இன்னைக்கு எவ்வளோ விற்குது? 30 ரூபா நாங்கள் வாங்கினோம் தாளிச்சோம். இன்னைக்கு விற்குது. இன்னைக்கு என்ன பண்ண முடியாது? இருக்கிறவங்க வாங்குறோம், இல்லாத மட்டும்னா என்ன பண்ணும்? புரிஞ்சுக்கிறதுல அது நாங்கள் வாங்கல எப்படி சாப்பிட்றது? சொல்லு, 150 ரூபாய்க்கு 1 கிலோ தக்காளி வாங்கி குடும்பம் பண்ண முடியுமா? விற்குது விற்குது, அது வாங்கி நாங்கள் எப்படி குடிக்கிறது? 4 பேர் 10 ரூபாய். அது சொல்லு, 10 ரூபாய் நீங்கள் விலைவாசி ஏற்றிட்டீங்க. விலைவாசியாக தான் நாங்கள் என்ன பண்ணுறது? சொல்லு, 10 ரூபாய் நீ பயன்படுத்தினாக்கா பெரிய வண்டி விட்டுட்ட, பெரிய வண்டியில் உனக்கு நிறுத்துறாங்களா? நம்ம கூப்பிடுறாங்க 10 பேர் நம்ம மதிக்க மாட்டேன்றாங்களா? ஆம்பளை பார்த்தா நிறுத்துறாங்க, பொம்பளை பார்த்தா நிறுத்த மாட்டேங்கிறாங்க. சொல்லு பாப்பா, கௌரவமா போவோம் காசு கொடுத்து. ஜெயிக்கணும், எங்க அண்ணன் வரணும், அதான் எங்களுக்கு அவரு தான் ஓட்டு போட போறோம். இந்த ஐட்டம் நாங்க எல்லாருமே முடிவு பண்ணி வச்சுக்கிறோம், அவங்க தான் ஓட்டு போட போறோம். சிறப்பாக செய்கிற நீ பணக்காரன் உனக்கு செய்கிறாங்க, எனக்கு செய்யலையே. நீ பணக்காரர் உனக்கு செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க? நீ 1 லட்ச ரூபா 1 கோடி ரூபா வாங்குற நிலத்தை வச்சு லோன் வாங்குற, உனக்கு தான் தள்ளிட்டு போகிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறாங்க? எனக்கு 1 ரூபா கொடுக்க மாட்டுறாங்க. இதை வராங்க ஓட்டு போது 100 ரூபா 50 ரூபா கொடுறாங்க. இதை தான் நாங்கள் கண்ணால் பார்த்தோம், வேற என்னத்தை கண்ணால் பார்த்தோம்? கிடைக்க வேண்டியது உங்களுக்கு கிடைக்கணும். ஆமாம், யாருக்கு தேவையில்லையே அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே தான் காரணம். அவன் சொத்து மேலே சொத்து சேர்க்குறான். பண்ணி பஸ்ஸில் ஆபரமோ லாரியில் ஆபரமோ முதல் வைக்கிறோம், கடன் வாங்கி உடம்பு வாங்கி ஒன்றுமே ஆட்டு ஒரு 10,000 20,000 கடன் வாங்கி வியாபாரம் பண்ணி தொழில் வகுத்து பிழைக்கிறோம். தொழில் எப்படின்னா போகுது? தொழில் என்ன தொழில் போகுது? போன வருஷம் 25 ரூபாய் கிலோ பூண்டு விற்றேன் ரூமில். இன்றைக்கி 340 ரூபா 240 ரூபா பூண்டு விலை. இந்த ஊருக்குள்ளே போனாக்கா 240 ரூபாயா, எங்கள் கஷ்ட சூழ்நிலை வாங்க முடியலையே என்னது ஜனம். ஏன்னாக்கா இந்த ஆட்சி வந்தாலும் ஏறி தான் போகுது எந்த வேலையுமே என்னது ஜனங்கள். என்ன பண்ண முடியும்? 550 ரூபா பூண்டு விற்ற வரைக்கும் பச்சை பூண்டு தமிழை பச்சை எடுத்து விற்ற வருஷம் 20,000 போது போச்சு எனக்கு. நான் 400 ரூபா பூண்டு எடுத்துட்டேன். 2 நாள் விற்றேன். 400 ரூபா எடுத்து 450 ரூபா விற்றேன். 3,000 பூண்டு குறைஞ்சி போச்சு. டக்குன்னு உட்காந்து 300 ரூபா வைக்கிறேன். நான் என்ன பண்ண முடியும்? 400 வைக்க முடியுமா? அது 100 ரூபா போச்சு. அந்த மாதிரி என்ன பண்ண முடியுது? இப்படி தான் தொழில் வியாபாரமே இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். ஏதோ இந்த ஒரு முன்னேற்றத்தில் வந்துனாக்கா எது இவங்க என்ன செய்கிறாங்க, ஊர் மக்களுக்கு நல்ல மாதிரி செய்ய வரான்றது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஊர் மக்களுக்கு ஏதோ இப்படி வந்தாலும் ஆட்சியில் வந்தாலும் கண்டிஷனாக நல்லா செய்வார், எல்லாரையும் மேன்மை ஆக்குவார். அது ஒரு நம்பிக்கை எனக்கு தருது. அதுக்கு தான் ஒரு ஆட்சிக்கு சி அன்புமணி அண்ணா அவர்களுக்கு போட போகிறோம் ஓட்டு. மிக்க நன்றி. சரி.